2026ஆம் வருடத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தல் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தையே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்கு மாத்துனதுன்னே சொல்லணும். அதாவது இந்த தேர்தல்ல தாவேகா 108 இடங்கள்ல தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. இதில பார்த்தீங்கன்னா, அதிமுக 47 இடங்களிலும், திமுக 57 இடங்களிலும் வெற்றி பெற்று இருந்தாங்க. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கூட இழந்துட்டாங்க. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுக கட்சிக்குள்ளேயே உட்கட்சி மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டு, எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில 25 எம்எல்ஏக்களோடு சேர்த்து தனியா 2ஆ கட்சி உடைந்தது. ஸோ இந்த நிலையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அதிமுகவில் இருந்து எத்தனை எம்எல்ஏக்கள் வெளியே போனாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துடைய பதவியும் பறித்தார். ஸோ தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி போனாங்க. எதனால் போனாங்க அங்கே அப்படின்னா, அவங்களுக்கு அமைச்சரவையில் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் போனாங்க. ஆனால் அதிமுக இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது விஜய் அவர்கள் யோசிக்க மாட்டாரா? அவருக்கு எப்படி பதவிகள் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி சரியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அவங்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவியும் இதுவரைக்கும் வழங்கப்படலை. விசிகா, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்னு எல்லாருக்கும் பதவிகளை கொடுத்துட்டாரு, அமைச்சராக்கி பார்த்துட்டாரு. ஆனால் அதிமுகலேருந்து போன ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவி கிடைக்கல. ஸோ இந்த ஒரு சங்கட்டமான சூழ்நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஏமாற்றம் அடைந்தாங்க. அவங்க ஒரு கனவு கண்டு வச்சுருந்தாங்க, அந்த கனவு அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் லீமா ரோஸ் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அம்மா என்ன கணக்கு போட்டு வச்சுருந்தாங்கன்னா, எப்படினாலும் நமக்காவது அமைச்சர் பதவி கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா அவருடைய மருமகன் வேறு ஆதவ அர்ஜுனா தாவேக்கால தான் இருக்கார். ஸோ எப்படியாவது நமக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கனவுமே வீணாக போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருந்துகிட்டு இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க தலைமையில் எல்லாருமே தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஆதரவு கொடுத்திருந்தாலுமே கூட சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்தது. அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கோவையில் 10 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தமிழக அரசு அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியுமான எஸ்பி வேலுமணி கடுமையாக விமர்சித்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் ஆட்சி மாறினாலும் மாறுமே தவிர சட்டம் ஒழுங்குல பாதுகாப்புலலாம் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது, அதெல்லாம் இன்னும் மாறாமல் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கொடூர சம்பவம் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது இந்த வழக்கில் இப்போதைக்கு தாவேகா அரசு எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. நேரடியாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி தற்போது அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் உண்மையான குற்றவாளிகளா அப்படின்றத தீர ஆலோசிக்கணும். எந்த ஒரு அப்பாவி மக்களும் இதனால் பாதிப்படையக்கூடாது அப்படின்றத அரசு தீர விசாரித்து முடிவு செய்யணும் அப்படின்னு அவர் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ கடந்த வாரம் வரைக்குமே தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக தன்னுடைய பச்சை கொடியை காட்டிகிட்டு இருந்த எஸ்பி வேலுமணி இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா திடீர்னு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையே மாற்றிருக்காருங்க. தாவேகா அரசுக்கு எதிராக மிக மிக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருக்காரு. இது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அடுத்தடுத்து என்ன விஷயங்களை எல்லாம் செய்ய போகுது அப்படின்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் இவர் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் எல்லாருக்கும் ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு. ஸோ எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் இருந்த 25 எம்எல்ஏக்களில் இப்போ பார்த்தீங்கன்னா 17 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் மற்ற இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் மாவட்ட பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து யாரெல்லாம் தூக்குனாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ எங்களுக்கு மீண்டும் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தர மறுக்கிறாரு. ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது ஒரு இருக்குது. ஸோ அதை மீறி இவங்க எல்லாருமே தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஆதரவு கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாத்துடைய பதவியுமே பறிச்சிட்டாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இவங்க ஒரு பக்கம் செயல்பட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி பன்னீர்செல்வம் அவர்களை எப்படி ரெட்டலையிலேருந்து அப்படியே தூக்கி விரட்டி விட்டாங்களோ அதே மாதிரி இவரையும் விரட்டி விட்டுறணும் அப்படின்றது தான் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகத்தினுடைய கணக்கு. ஆனால் அவர் போட்ட கணக்கு எதுவுமே பலிக்காமல் இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரக்தியில் இருந்துகிட்ருக்காங்க. அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏன் அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவருடைய தலைமையில் வந்ததில் இருந்து தொடர்ந்து தோல்விகளை பார்த்தது தான் காரணம். ஸோ எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே அதிருப்தியானது ஏற்பட்டது. தொடர்ந்து தோல்விகள் அப்படின்றது 1, 2 மட்டும் கிடையாதுங்க. தொடர்ந்து 11 தோல்விகளை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கட்சியில் இருந்து ஒவ்வொருத்தராக நீக்கக்கூடிய நடவடிக்கைகளை இதனால் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம்.
ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவும் அதிமுகவில் கோஷ்டி பூசல் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இபிஎஸ் தரப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. சிவி சண்முகமும் சரி, எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில் அணியினர் பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து எம்எல்ஏக்கள் வந்து தங்களை நோக்கி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது வந்து நடக்க போகிறது கிடையாது. ஸோ நிறைய ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அரசியலில். ஸோ அதிமுக மீண்டும் தன்னுடைய பலத்தை நிரூபித்து கட்சியை வந்து நழுவ விடாமல் வந்து காப்பாற்ற போகுதா அப்படின்றது எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தாவேக்கா கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வரலை. இருந்தாலுமே கூட அவங்களுடைய கனவு வந்து காணாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிடலாமோ அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பறிக்கப்பட்ட பதவிகள் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே திரும்பவும் பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இது குறித்து அவர் என்ன விஷயங்களை எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரம் 2029ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவேக்கா வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தீவிரமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. 2029ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா 2031ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக ரெண்டுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் பங்கேற்பாங்க. ஸோ திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை முற்றிலுமாக வந்து இப்போதைக்கு இழந்திருக்காங்க. அப்படின்றதுனால தனித்து விடப்பட்ட அரசியல் ரீதியாக அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தாவேக்கா ஆட்சியை வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே திமுகவோடு மிக நெருக்கமாக பயணித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் இடதுசாரி தோழமை கட்சிகள் இது எல்லாமே இன்றைக்கி புதிய ஆட்சிக்கு வந்து மாறியிருக்காங்க. ஸோ தாவேக்கா பக்கம் அதிகாரப்பூர்வமாகவே வந்து தாவிட்டாங்க. இப்போது தாவேக்கா தலைமையிலான புதிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல் கட்சியும் நேரடியாக இணைந்து புதிய அமைச்சரவைக்குள்ளேயே வந்து போயிருக்காங்க. தமிழகத்தினுடைய நீண்ட கால கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இந்த இருமுனை கட்சியுமே ஓரங்கட்டிட்டு தாவேக்கா இப்போ வந்து வெற்றி நடை போட்டுட்ருக்குங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் அதிமுக, திமுக இவங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காம இருந்த கட்சிக்காரர்களுக்கு இப்போ அமைச்சர் பதவிகளே வந்து கொடுத்துருக்காரு தாவேக்கா. அதனால் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக அதிமுக, திமுக பின்னாடியெல்லாம் இனிமேட்டுக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து என்னென்னா அதிகாரத்தை வந்து பார்த்துட்டாங்க, அதனுடைய மதிப்பை வந்து பார்த்துட்டாங்க. ஆளுமை இல்லாத பழைய திராவிட கட்சிகளோட இனி இந்த கட்சிகள் எல்லாம் ஒருபோதும் இணைய மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை திமுக அவங்கள தன் பக்கம் இழுக்க முயன்றாலுமே கூட தாவேக்கா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறத விட கூடுதல் தொகுதிகளை வந்து ஒதுக்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை வந்து கட்டாயமாக வந்து வைப்பாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களோட வந்து அவங்க ஆதரவு கொடுக்க முடியும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத.